Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th chemistry டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஆல்ரெடி இது வந்து வீடியோவா அப்டேட் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா டைப் ஏ அண்ட் டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். சரிங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுலேயுமே ரெட்டில் இருக்கிறது 5 மார்க்ஸ். எது எல்லாமே ரெட்டில் இருக்கோ அது எல்லாமே 5 மார்க்ஸ். மோஸ்ட்லி இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வருமா, அதுவும் குறிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுறது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்கிட்ட கேட்டு வாங்கின கொஷின்ஸு. அவர் கொடுக்குறது எப்போயுமே எக்ஸாம்ஸ்க்கு வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அவருமே சொல்லியிருந்தார். சரிங்களா, அதை படிச்சிருந்தாலே 60 மார்க்ஸுக்கு வந்து எழுதியிருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இந்த டைமு எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதோட பிடிஎஃப் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணணும்னு சொல்லுவோம், இருந்தாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுடைய விருப்பம், பண்ணுறதும் பண்ணாததும். டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு 2 நாள் மட்டும்தான் இருக்குது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்காத பட்சத்தில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியாச்சு, மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டு 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ், டாப் 10 டாப் 20 இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 1 மார்க்கு டெஸ்ட் கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அது வீடியோவாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறேங்க. சப்போஸ் 1 மார்க்ஸ் வந்து பார்க்கல அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸ்ன்னு கேளுங்க, நான் ரீசென்ட் பண்ணுறேன். சரிங்களா, அதிலே தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் அதை பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படித்து வச்சுங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். 5 மார்க்ஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எது எது படிக்க முடியுமோ எல்லாமே என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. இது யூனிட் 7ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சிங்க, அல்லது டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துக்குங்க. சரிங்களா, அதனால தான் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு சில பேரெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது. அதுக்கடுத்து யூனிட் 8. ஸோ இது வந்து தாராளமாக படிக்கலாம். நீங்கள் பாட்னின்னு டைட்டில் வச்சுட்டு கெமிஸ்ட்ரி எப்படி சொல்கிறீங்க, ஃபிசிக்ஸ் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாமே அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டு வாங்குறது தான். ப்ளஸ்ஸு அந்த ஸ்டாஃப் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்படி ஃபெயில் ஆகும்னு நினச்சா கொடுப்பாங்க கிடையாது. ஸோ அதனால் பாஸ் பண்ணணும், அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கணும். நான் மேபி அந்த மாதிரி சொல்லி தான் கொஷின்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். சரிங்களா, அதனால் தாராளமாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது 9th யூனிட்டில் இருக்கிறது. ஸோ ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இயர் கொஷின்ஸ் கம்பேரிசன் எல்லாமே சொல்லியிருந்தோம், அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 12ல் இருக்கிறது. அதுக்கடுத்து யூனிட் 13. யூனிட் 14 பயோமாலிகுலேருந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி குளுக்கோஸு இதெல்லாமே நல்லா பார்த்துங்க, ஏன்னா அதெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு பயாலஜியில் எப்படி டிஎன்ஏ ஆர்என்ஏ முக்கியமோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப இதெல்லாமே முக்கியம். ப்ரோட்டீனை பற்றி நல்லா படிச்சிங்க. அது ஃபைனலாக யூனிட் 15 இது எல்லாமே பாருங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே தெளிவாக படிச்சிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸு வேணும் அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.